தங்கலான் படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு? தங்கலான் படம் ரஞ்சித் ஒரு ஃபிலிம் மேக்கராக வந்து அப்படி உச்சி மூந்து கொண்டாடலாங்க. செம்ம மேக்கிங்னு வச்சுக்கோங்களேன் படத்தில். அப்படி ஒரு அந்த அந்த ஒரு பிளாட்ஃபார்மு, அந்த கேரக்டர் கர்வு, அவன் ஒரு வேலை வாங்கி இருக்கிற விதம், அதே மாதிரி இந்த பொண்ணுங்க ஜாக்கெட்டே போடாத ஒரு பொண்ணுங்களுக்கு திடீர்னு ஒரு ஜாக்கெட் வரும்போது உடம்புல இருக்கிற ஒரு சந்தோஷத்தை காமிச்சிருக்கிற விதம், அவங்க கலாச்சாரத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு விஷயம், எக்ஸ்ட்ராடினரி. பட்டம் வந்து இந்த மாதிரி ஒரு மேக்கிங்லாம் வந்து ரஞ்சித்தோட படங்கள்லேயே நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு மேக்கிங்கை நான் பார்க்கவே இல்லை. அதுக்கு கேமராமேன் கிஷோர் குமாரே ஒரு பாராட்டியாகும். அந்த அளவுக்கு வந்து மேக்கிங் வைஸு பட்டம் வேறு லெவல். மேக்கிங் நல்லா இருக்கு. ஆனால் ஒரு மிக்சட் ரிவ்யூஸாக வருது சோஷியல் மீடியாலாம் பார்த்தா. படம் பார்க்கலாமா, நல்லா இருக்கா? கண்டிப்பாக வரும் தான். அதாவது ரஞ்சித்துக்கு வந்து இப்போது சமீப காலங்களாக என்னென்னா, ஜாதிய பற்றா இல்லை நம்மளுடைய ஜாதி ஆட்களும் வந்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கமா, கவலையா, புறையோடி போன தழும்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த தழும்போடைய வெளிப்பாடா அப்படிங்கிறது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நம்ம முன்னாடியே தங்கலான் படத்தோட கதை வந்து கேஜிஎஃபோட ஹிஸ்ட்ரியை பற்றி ஒன்று படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த கதை இவர் வந்து கற்பனையாக ஒரு கதை பண்ணியிருக்காரு. இப்போலாம் ரொம்ப சிம்பிள். இந்த படத்தில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் யாரையோ எவரையோ குறிப்பிடுவோன்னு அல்ல, அப்படியே பொருத்தி பார்த்தா அது வந்து உங்களுடைய கற்பனை தான், எங்கள் கற்பனை இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா போதும். டிஸ்க்ளைமர் போட்டுறாங்க. யாரும் வேணாலும் நம்ம ஈஸியாக வந்து எப்படி வேணால் அட்டாக் பண்ணி பேசலாம். கேட்டால் நாங்கள் அவரை பேசவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு காட்சி வருது, புத்தருடைய தலையை வெட்டுறாங்க. புத்தருடைய தலையை வெட்டுறாங்க, திருப்பி வெட்டுறாங்க. ஆனால் அது வந்து புத்தர்னு சொல்லவே இல்லை. நம்ம ஏதாவது இதை போய் ஆர்கியூ பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், என்னென்னா நாங்கள் அது புத்தர்னு சொல்லவே இல்லையே, ஒரு சாமி ஒரு சிலம் தானே சொன்னோம், நீங்கள் ஏன் அதை புத்தராக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்கள் தப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. முடிஞ்சு போச்சா? இப்போ வந்து அவங்களுக்கு பசியில் இருப்பாங்க, அந்த சைவம் வைணவம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பசிக்குதுன்னும் போது ஒரு மாடு வரும், மாடை வெட்டிடுவாங்க. அந்த வெட்டி வந்து சைவமாவது வைணவமாகுது, முதல்ல பசி தாண்டா முக்கியம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. கேட்டால் வந்து இது ஒரு கிராஃபிக்ஸ் ஒர்க்கு, இந்த இடத்துல பசி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ டிஸ்க்ளைமரில் போடும்போது நீங்கள் வந்து வர்ணத்தை பற்றியும் பேசலாம், நில உடைமையில் நடக்கிற அநீதிகளை பற்றியும் பேசலாம். அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் 5ஆம் நூற்றாண்டில் புத்தர் வந்து கோளாறில் அந்த தங்கச்சுரங்கத்து பாறையிலாம் ஏறி நின்று அவர்லாம் வந்து பற்று முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அவர் பேசினார் அப்படிங்கிறதும் நீங்கள் பேசலாம். ஸோ ஏன்னா அது கற்பனையில் வந்து ரஞ்சித் வந்து அவரோட கற்பனை உலகத்தில் இந்த நிலம் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் பேசியிருக்காருல்ல, அதனால் வந்து கற்பனையில் நீங்கள் என்ன வேணாலும் அடிச்சு விடலாம். அடிச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உருட்டுமா ஆமாம்மா எங்களுக்கெல்லாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வன்முறையை தூண்டணுமா, நாங்கள் தூண்டவே இல்லையே, நாங்கள் கதையை சொன்னோம், கற்பனையை தானே சொன்னோம் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பாதி பேத்துக்கு பிடிக்காது. ஏன்னா தெரியுமா, ஒரு கதையை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது ரஞ்சித் தெரியும், ஆனால் அதை எப்படியெல்லாம் சுற்றி விட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். நம்ம முன்னாடி கூட ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கோம், ஜாதிய திணிப்பு தான் இந்த பிரச்சனையாக இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இல்லை அப்படின்னு. இங்கேயும் அதே தான் பண்ணி வச்சுருக்காரு, திணிக்க முற்படுறாரு. ஒரு விஷயத்த எந்த இடத்துலலாம் திணிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அதனால் கிடைக்கிற கேப்லாம் அவர் திணிச்சுக்கிட்டே தான் இருக்கார். அதுதான் வந்து மறுபடியும் இந்த மிக்ஸ்டு ரிவ்யூக்கு காரணம். இந்த படம் வந்து எந்த படத்தோட நீங்கள் கம்பேர் பண்ண முடியும்? இப்போ ரஞ்சித்தோட படம்னா சார்பேட்டா பரம்பரை தான் பெரிய அளவுக்கான ஹிட் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. அட்டகத்தி மாதிரி இல்லை, மெட்ராஸ் மாதிரி இல்லைன்னு ஒவ்வொரு படத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க. ரஞ்சித் படங்களில் இந்த படம் எப்படியான ஒரு படமாக இருக்கும்? ரஞ்சித் படங்கள்லேயே இது ரொம்ப முற்றிலும் மாறுபட்ட படம். ரஞ்சித்தோடைய படங்கள் இது வரைக்கும் தொட்டது என்னென்னா, அந்த கரண்ட்டில் ஒரு விஷயம் நடக்குது, இல்லை இந்த மாதிரி சார்பட்ட பரம்பரை மாதிரி அங்கே வந்து நடக்கிற ஒரு விஷயத்தை அப்படியே படம் போட்டு காமிச்சு அதில் ஒரு கற்பனை கதையை மட்டும்தான் சொல்லியிருப்பார். இவர் என்னென்னா, கேஜிஎஃப்பில் ஒரு கதை நடக்குது. இப்போது கேஜிஎஃப்பில் வந்து முதல்ல ஒருத்தன் தங்கம் கண்டுபிடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த தங்கம் கண்டுபிடிக்கிறதுல முதல்ல ஒரு ஆள் வந்து போவான்ல, அந்த ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட இனத்தை சார்ந்த ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒடுக்கப்பட்ட இனத்தை சார்ந்த மனிதன் வந்து அவனை வந்து ஒரு அசிரீரி வந்து எப்போ பார்த்தாலும் தடுத்துக்கிட்டே இருக்கு. ஏன் அது தடுக்குது, என்ன தடுக்குது அப்படின்றதையும் தாண்டி அவன் தேட முற்பட்டுக்கிட்டே இருக்கான். அவன் ஏன் தேட முற்படுறான் அப்படிங்கிற அந்த தேடலில் கடைசியில் தான் தெரியவே வருது, யார் தேடுறானோ அவன் தான் இந்த நிலத்துக்கே சொந்தக்காரன், அவனையே ஏமாற்றி வந்து இந்த நிலத்தை அவனையே தோண்ட வைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்ல முற்படுறாரு. இது அவருடைய கற்பனை. இது அவர் சொல்ல முற்படுற விஷயம் நல்ல பாயிண்ட்டு. ஆனால் வரலாறை வந்து நீங்கள் புதினமாக எடுக்க முயற்சி பண்ணும்போது அது எப்படி இருந்தாலும் வந்து பல்வேறு தாக்குதலுக்கு உள்ளாகத்தானே செய்யும். அவரே அதுக்கு ரெஃபரன்ஸுக்கு நிறைய ஃபோட்டோஸு எண்டில் கொடுக்குறாரு. இப்போது இதெல்லாம் என்னுடைய நிலம் அப்படின்னாருன்னா இருந்துட்டு போட்டுமே, அவருடைய நிலமாகவே இருந்துட்டு போட்டோம்.
இல்லைன்னு சொல்லவே இல்லையே. காலங்கள் மாறும்போது எல்லா இடத்துலையும் வந்து அந்த நிலப்பிரிவினை எல்லாமே ஒவ்வொரு ஆட்சி காலத்துலையும் மாறிக்கிட்டே தான் இருந்துச்சு. இன்றைக்கி பல பேரோட கையிலேருந்து அது மாறி போய் எங்கேயோ போய் நின்றுச்சு. திருப்ப அதை வந்து எங்களுடைய நிலமாக எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கோ அந்த வழிமுறைகளை சொல்லணுமே தவிர இதை வந்து ஒரு தூண்டுதல் மாதிரி பேசக்கூடாது இல்லையா? உங்களுடைய நிலம் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. இந்த உலகத்தில் நம்ம முன்னாடியே மார்லின் பிராண்டோ செவிந்தியர்கள் பற்றிலாம் பேசியிருக்கோம். பூர்வக்குடி மக்கள் தான், ஆதிவாசி மக்கள்கள் தான் எப்போவுமே வந்து ஒரு ஆரிஜின் ஆஃப் தி ரூட். ஸோ அவங்ககிட்ட இருந்து வந்த பிள்ளைகள் தான் எல்லாருமே. இது சயின்ஸ் படி. ஸோ அவங்ககிட்ட இருந்து அடுத்த ஜென்ரேஷன் அப்படி தான் போக போகுது. உலகத்தில் ரெண்டு கனெக்டிவிட்டி தான். ஒன்று 24 ஹவர்ஸ் நம்மளோட ப்ரீத்திங்கு, இன்னொன்று வந்து இந்த தொப்புள் கொடி மட்டும்தான் கனெக்ட். இந்த 2 கனெக்டை தாண்டி இந்த உலகத்தில் வேறு எந்த கனெக்ட்டுமே வந்து ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் ஒரு மனிதனுக்கும் ஒரு இயற்கைக்கும் சம்மந்தமே வராது. எல்லாமே மறைஞ்சு போயிடும். அப்படி இருக்கும்போது ஆதிக்குடிகள் தான் ஒரு ஆர்ஜின். அதுக்கப்புறம் வந்தவங்க தான் இருந்துட்டு போட்டுமே. இங்கிருந்து பிரிஞ்சு போய் எல்லாமே வந்துருச்சுல்ல. இப்போது அதை எப்படி சேர்க்கணுன்றதுக்கு கதைகளை எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போகலாமே. நம்ம தங்களான் கதையை பேசியிருக்கோம்ல, அதையே அவர் அப்படியே பேசியிருந்தாலுமே கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. செகண்ட் ஹாஃப்லாம், ஃபஸ்ட் ஹாஃப் கூட ஓரளவுக்கு அங்கே இங்கே அப்படி ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டார். செகண்ட் ஹாஃப்லாம் வந்து அவ்வளோ குழப்பங்கள் அதில் தேவையில்லை. அதுக்குள்ளே தேவையில்லாத வந்து ஒரு மிக்ஸ்டு கல்ச்சரை நான் உள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டிஷ்காரன் வந்து இழந்த ஒரு விஷயத்த பண்ணுறது, அதுக்குள்ளே வந்து இந்த சாத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் என்னென்னா, நீங்கள் கதையை என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே இடத்துலையும் சுற்றிக்கிட்டே இருக்குது. அதை சுற்றி வேறு எங்கெங்கேயோ போயிடுது. நீ இது கடைசியில் நீ தங்க கண்டுபிடிச்சியா இல்லையா, இதோட முடிஞ்சிருக்கலாம். இல்லை நிலவுடைமையை பற்றி பேசுகிறியா இல்லையா, அதோடு முடிச்சிருந்துருக்கலாம். இல்லை இந்த அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த மக்களுக்காக நீ கதிமோட்சம் கொடுத்து அவங்கள வாழ்க்கையில் வந்து விலைக்கேற்றி விடுறியா இல்லையா, அதை பற்றி பேசியிருந்துருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே பேசாமல் அங்கக்குள்ளேயே அந்த சர்க்குள்ளேயே சுற்றி நான் கடைசியில் வந்து புத்தரையெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தான் இந்த காட்டுக்கே வந்து ராஜா, நாங்களே எங்களுடைய வம்சாவளியை நாங்கள் மறந்துட்டோம் எல்லாருக்குமே அது மறந்துட்டோம். ஆனாலும் வந்து அந்த மறந்த ரூட்டை நீங்கள் எப்படி சொல்லணும்னா, கால் ஆஃப் தி வைல்டுன்னு ஒரு படம் சார், ஹாரிசன் ஃபோர்டு ஹாலிவுட்லன்னு சார், கால் ஆஃப் தி வைல்டு. அதில் வந்து ஒரு நாய் வந்து அது ஓனாய் இனத்திலிருந்து பிரிஞ்சு வந்ததை அதோடைய ஆரிஜின் ஆஃப் த யார் அப்படிங்கிற அந்த ஃபோர் ஃபாதர்ஸை வந்து தேடுற மாதிரி ஒரு நாயோட பார்வையில் சொல்லியிருப்பாங்க. அந்த நாய் வந்து அதோட ஆரிஜின் யார், அதுக்கு அசரீரி மாதிரி ஒரு நரியை வந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். அது யார், கடைசியில் அதோட இனத்தோடு அதை எப்படி போய் சேருதுன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. முடிஞ்சால் அந்த படத்தை வந்து ரெஃபரன்ஸுக்கே எடுத்து பேசினேன்னு வச்சுங்களேன், அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. ஒரு ஆரிஜின் யார் அப்படின்னு தேடும்போது கிடைக்கிற அந்த ஒரு பரவசம் இருக்கு இல்லையா, இவர் அப்படி சொல்லியிருந்துருக்கலாம். இதை வந்து எங்கெங்கேயோ திணிச்சு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசி முடிஞ்சு போன கதை தான். நடந்துருச்சு, நடந்ததை வந்து திருப்பி மாற்ற முடியாது. ஆனால் நடக்க போகிறத மாற்றலாம்ல. அதை பற்றி பேசுகிறத விட்டுவிட்டு நடந்ததே திருப்பி நான் இது பண்ணி இப்படி ஒரு விஷயம் வந்து இருந்திருந்தால் நாங்கள் அப்போவே தடுத்துருந்துருப்போம், கோலார் கோல்ஃபீல்டே இல்லாத மாதிரியான ஒரு விஷயம் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் தப்பு. இது ஒரிஜினல் ஸ்டோரி மாதிரி இருக்கா இல்லை வேறு ஏதாவது தழுவல் தெரியுதா? இது ஒரிஜினல் ஸ்டோரியே இல்லை, கற்பனை கதை. ரெஃபரன்ஸ் வேறு ஏதாவது படங்கள் இப்போ பொதுவாக சொல்லுவாங்களா, ஒரு படம் ரிலீஸ் ஆனோடனே இந்த படமாக இருக்குது அந்த படமாக இருக்குது, அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. முழுக்க வந்து ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் ஃபிலிம் மேக்கிங்லேயும் ஃபிலிம் டைரக்ஷன்லையும் நான் குறை சொல்ல மாட்டேன். இப்போ சொல்கிறேன், ரஞ்சித்தோடைய ஐடியாலஜி தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அந்த ஐடியாலஜி நான் ஜாதின்ற ஒரு விஷயத்துக்கெல்லாம் நான் சொல்லி திணிக்க விரும்பலை. அவருடைய ஐடியாலஜி ஒரு அந்த மக்களுடைய பாதிப்பை பற்றி பேச முற்படுறாரு. அதுக்கு ஒரு கதைக்களத்தை எடுக்கிறாரு. அந்த கதைக்களத்தில் நடக்கிற வரலாற்று பின்னணிகளை எடுத்து அவருடைய ஒரு சொந்த திரைக்கதையில் ஒரு விஷயத்தை பூத்த முற்படுறதுலையும் தப்பு கிடையாது. ஆனால் அதில் வந்து இவர் வந்து தேவையில்லாத மற்ற விஷயங்களை புகுத்தும் போது தான் அது கண்ணுக்கு பார்க்குறவங்களுக்கு உறுத்தலாகவும் தப்பாகவும் தெரியுது. அது ஏன் இங்கே ஒரு கதைன்னா கதையை சொல்லிட்டு போயிடலாமே, அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பற்றி சொல்லிட்டு ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்கல்ல. பரையேறும் பெருமாளில் வந்து மாரிமுத்துவும் கதிரும் உட்காந்து 2 டீ கிளாஸை வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது காலங்கள் வரட்டும் தம்பி பார்த்துக்கலாம் எல்லாமே மாறும், முடிஞ்சு போச்சு. ஒரு வாரத்தில் முடிச்சோன்னா ஈக்குவாலிட்டினா என்னென்னு, சமூக நீதியை பற்றி பேசுகிறீங்கன்னா எங்கள் பூமி நீ பேசுனா அப்போ என்ன சமூக நீதி? சமத்துவங்கிறது எல்லா இடத்துலையும் தானே வேணும். ஒருத்தர் ஒடுக்குறான் அப்படின்னா, ஒருத்தர் ஓங்கி நிற்கிறான்னா அவனை அடிச்சுட்ட, அவன் விழுந்துட்டான். இப்போ நீ வந்து கை கொடுத்து தூக்கி விட்டு நீ நானும் ஒன்று தான்டா, உனக்கிட்ட பணம் இருக்குது என்கிட்ட உடல் வலிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறது தானே சமத்துவம். இது நாங்கள் எங்கிட்ட நீ பிடிங்கிட்ட அதனால நான் வாங்கிட்டு நான் பிடுங்குறேன் அப்படின்னா இது என்ன சமத்துவம், இது என்ன சமூக நீதி? எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ ஈக்குவாலிட்டியை பற்றி தானே பேசணும். உனக்கு இன்னைக்கு இலக்கியப்பட்ட அநீதியை பற்றி பேசலாம். நீ கற்பனை கதையில் வந்து இலக்கியப்படாத அநீதியை இலக்கியப்பட்டதா ஏன் பேசணும்? படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னு என்ன சொல்லுவீங்க? படத்தோட பெரிய ப்ளஸ் வந்து பார்வதி திருவூத்து.
அதே மாதிரி ஜிவியோடைய பிஜிஎம் மியூசிக்கு வேறு லெவலு. ஒரு மாதிரி பசுபதியோட கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த பசுபதியோட கேரக்டர்லாம் வந்து ஒரு கோபத்தில் வந்து ஒரு மேல்தட்டு மக்களோடைய வாழ்வில் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால இவங்களும் அதை ட்ரை பண்ணி அது மாதிரி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுவார். ஆனாலும் அவருக்குன்னு அந்த யதார்த்தம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயம் படத்தில் அவ்வளோ ப்ளஸ் இருக்குது. மைனஸும் நான் சொல்லிடுறேன், விஎஃப்எக்ஸு கிராஃபிக்ஸு இது எதுவுமே பெருசாலாம் நிற்கலை. அங்கங்கே அது வந்து திட்டத்தட்டாக தெரியுது, அது எல்லாமே குறை. அப்புறம் நம்ம வந்து இவ்வளோ சொல்லிட்டு விக்ரம் சொல்லாம விட்டோம்னா இன்னும் தப்பாயிரும். விக்ரம் நடிக்கவே இல்லையான்லாம் கேள்வி வைப்பாங்க. ஆக்சுவலாக விக்ரம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நடிப்பு ராட்சசன். அவருக்கு கெட்டப் கொடுத்தாலும் எந்த கெட்டப் கொடுத்தாலும் அவர் நடிப்பு ராட்சசன். அவரோட வேலையை வந்து நம்ம இந்த இடத்துலையுமே வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்சுக்கு மேலே இப்போ கமலா விக்ரமான்னு கேட்டால் நான்லாம் வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் கமலை விட விக்ரம் 4 மடங்கு மேலேயே ஏறி போயிட்டார். அதுவும் இந்த தங்கலான் படத்தில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங். அந்த ஸ்லாங்கை பேசணும், அதே மாதிரி அந்த இதில் எல்லா அந்த கோமணம் கட்டிக்கிட்டு நடிக்கணும், அந்த வெயிலில் இருக்கணும், அந்த உடம்பு அதுக்கேற்றாப்புல உடல்வாக இருக்கணும், டோன் அதுக்கேற்றாப்புல இருக்கணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பார்த்து மெனக்கிட்டிருக்காரு, ஒரு பிசுறு தட்டாமல் பண்ணியிருக்காரு. ஸோ விக்ரம்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து கமல் அளவுக்கெல்லாம் இல்லை அப்படின்லாம் இப்போ பேசுவாங்களே, கண்டிப்பாக வந்து இதெல்லாம் பேசுவாங்க. இப்போ கமல் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டார் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் விக்ரம் வந்து நடிப்பில் வந்து அப்படியே உச்சம் தொட்டு போய்கிட்டே தான் இருக்கார். ஸோ ஓவராலாக சொன்னால் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படி எஸ்.ஜே. சூர்யாவுக்கு நடிப்பு அரக்கன்னு சொல்கிறாங்களோ, இவருக்கு நடிப்பு ராட்சசனே ஒரு பட்டம் கொடுக்கலாம், அந்தளவுக்கு நடிச்சிருக்காரு. இதில் படம் எந்த கேட்டகரி இது? ஆவரேஜா, பிலோ ஆவரேஜா, இல்லை சூப்பரா? ஒரு படமாக நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு இடம் பார்க்கக்கூடிய படம் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் தான். அதில் இருக்கிற சில கருத்தியல்கள், திணிக்கப்பட்ட கருத்துக்கள், முரண்பாடான கருத்துக்கள் இருக்குது. அந்த கருத்துக்களை விட்டுட்டு இதை ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு அழகான படம். இதில் ஒரு வாழ்வியலும் இருக்குது. அந்த வாழ்வியல் ரொம்ப 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 அழகாக இருக்கும். அதில் எல்லாருமே ரசிக்கலாம்.